ஃபர்ஸ்ட் பெஞ்ச் 3 ஃப்ரெண்ட்ஸ் விழுந்து 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 சிரிச்சோம். அன்னைக்கு சிரிச்சோம். முன்னாடி பார்த்தா மிஸ் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்டை பின்னாடி ஒரு பெஞ்சில் அனுப்பிட்டாங்க. என்னோட 5th ஸ்டாண்டர்ட்ல இந்த இன்சிடென்ட் நடக்குது. அவ்வளோதான். நான் உட்காந்து ஒரே அழுக. ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எங்கள் பிரேக்கு போனாலும் ஒன்றா போவோம், லஞ்ச் போனாலும் ஒன்றா போவோம், வீட்டுக்கு வருவோம். அதுக்கப்புறம் வீட்லேயும் அப்பப்போ நாங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டுக்கிறோம், ஃபோனில் டவுட் கேட்டுக்கிறோம். எனக்கு அவள் போனது என்னால் தாங்கிக்கவே முடியல. அது வந்து மேக்ஸ் கிளாஸ். அந்த மேக்ஸ் கிளாஸ் மட்டும் தான் போவான்னு பார்த்தா அவள் கொஞ்ச நாள் கழிச்சு பேக்கே தூக்கி என்டையராக ஷிஃப்ட் பண்ணிட்டா. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தேன். அப்போ வந்து என்ன ஒரு மிஸ் வந்து கூப்பிட்டாங்க. அவங்க என்னோட கிளாஸ் மிஸ், அவங்க வளர்மதி மிஸ். அதை இன்ன வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அவங்க எனக்கு சொன்ன அட்வைஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா கிட்ட இருந்தால் தான் ஃப்ரெண்டுன்னு இல்லை, தூரம் இருந்தாலும் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை, அவள் உன்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி அவள் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். ஆனாலும் அந்த நாள் வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் விடலை. ஸோ அந்த மேக்ஸ் கிளாஸ்க்கு நானும் என்ன செஞ்சுட்டேன், எங்கள் அம்மா ஒரு பெரிய நோட் கொடுத்துருப்பாங்க, நானும் என்ன செஞ்சுட்டேன், ஒரு 4வது ஆள் அந்த பெஞ்சில் போய் உட்காந்துட்டேன். அதுதான் என்னோட சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஏதாவது துரத்தி ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிறேன். ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா தீரு சீதோன் வெளியே போகும்போது ஒரு கானானிய ஸ்திரியை சந்திக்கிறாரு. அந்த கானானிய ஸ்திரீ, அந்த கானான் அப்படின்னா ஒரு புறஜாதியார். அதாவது நீங்க வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதாவிலேயே வர்ற வம்சம் எல்லாமே தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள். ஏசப்பா அவங்களுக்கு தான் வாக்குத்தத்தம்லாம் கொடுத்து பாதுகாத்துட்டு வராரு. மற்ற எல்லாருமே வந்து புறஜாதியாருன்னு கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த கானானியன் சொல்றது என்னதுன்னா, நோவாக்கு பிறந்த சேம் காம் ஞாபகத்தில் அந்த காமோட வம்ச வரலாறு எல்லாமே கானான் தேசத்துல இருக்காங்க. இந்த கானானார் வந்து யாருன்னா புறஜாதியார். இன்றைய காலகட்டத்தில் எபேசியர் 2:13 சொல்லுகிறபடி, முன்னே தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். சில அந்த புறஜாதிகள் கான்செப்டே கிடையாது. கானானிய ஸ்திரீ எப்படி அந்த விசுவாச வார்த்தையால வெல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போச்சுல ஏசப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படிங்கிற. அதுக்கப்புறம் மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே. ஸோ அந்த துணிக்கையை அவ கன்சிடர் பண்ணிக்கிறா. ஏசு அவளுக்கு பிரதித்திரமாக, மக ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஸோ இதுல அந்த விசுவாசத்தை தான் பாக்குறாரு. அவ எவ்வளவு தாழ்த்துனா அதை தான் பாக்குறாரு. ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டுட்டா. ஸோ அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்துல தாழ்த்தி அவரோட தயவை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். நிச்சயம் அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.